குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி தேர்ட் டேர்மில் யூனிட் 1 லைட் லெசன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த லெசனை நம்ம படிக்கிறது மூலமாக நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலான்னா, லைட்டுன்றது ஒரு எனர்ஜின்னு தெரியும். லைட்டினுடைய நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் சோர்ஸஸ் எல்லாம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ராபகேஷன் ஆஃப் லைட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஹவு த ஷேடோஸ் ஆர் ஃபார்ம்ட் அண்ட் we will able to know the reflection of light and also its types, laws of reflection, and then properties of images formed by the plane mirror, dispersion and spectrum formed by the light. இதெல்லாம் பற்றி நாம் கிளியராக இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இப்போ டார்க் ரூமில் நாம் என்டர் ஆகும்பொழுது we can't able to see any object. Okay, when you switch on the light, that object present in the room is visible. இது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, when you look at this book, இந்த புக்கே நீ இப்போ பார்க்கும் பொழுது the light வந்து falls on the book is reflected and the light energy is enter into your eyes. ஓகே, இப்போ லைட்டுன்றது நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்னாக்கா, லைட் வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் எனர்ஜி that helps to see all the objects present around you. ஓகேவா? அப்போது லைட் வந்து எதனால் டிடெக்ட் பண்ண முடியும்னாக்கா, நமக்கு ப்ரெசண்ட் ஆகிருக்கக்கூடிய ஐஸின் மூலமாக நம்ம லைட்டை வந்து டிடெக்ட் பண்ணிக்க முடியும். அப்போது லைட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் விஷன். So with this light energy, plant able to prepare food material. ஓகே, ஃபோட்டோசிந்தசிஸ்ன்ற அந்த ப்ராசஸ் மூலமாக பிளான்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது, லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஃபுட்டாக மாற்றி கொடுக்குது. அண்ட் நெக்ஸ்ட் சைட் ஹெட்டிங் இஸ் சோர்சஸ் ஆஃப் லைட். ஆப்ஜெக்ட்ஸ் விச் ஏபிள் டு எமிட் ஆர் ப்ரொடியூஸ் லைட் ஆர் கால்டு சோர்சஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? எந்தெந்த ஆப்ஜெக்டெல்லாம் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுமோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு பேர் நாம் சோர்சஸ்ன்னு சொல்கிறோம். லைட் ரேஸ் கேன் கம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ்லேருந்து கிடைக்கும். அதில் மெயினாக 2 பிரிச்சுக்கலாம் நம்ம. நேச்சுரல் சோர்சஸ், இன்னொன்று வந்து ஆர்டிஃபிஷியல் சோர்சஸ் ஆஃப் லைட்டுன்னு. ஓகே, நவ் வி வில் see நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் லைட்டு. நார்மலாக நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் லைட்டுன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் வரக்கூடியது ultimate source of energy வந்து sun. Okay, sun only produces the natural light and also stars also able to produce light, but stars are far away from the sun, so we able to see the twinkling of stars. அந்த twinkling மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். பட் பிரைட்டர் லைட் வந்து நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா சன் கிட்டேருந்து கிடைக்குது. ஏன் ஸ்டார்ஸால் பிரைட்டாக இருக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ஸ் ஆர் ஃபார் அவே ஃப்ரம் அஸ், சூரியனை விட தாண்டி இருக்கிறதுனால அதனால் என்ன பண்ண முடியாது, பிரைட் லைட்டை வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அண்ட் சம் லிவிங் ஆர்கானிசம் ஹாவ் த எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் லைட்டு. ஓகே, அந்த டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், அந்த எபிலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் லைட் இருந்ததுன்னா அதுக்கு பேர் பயோலூமினசன்ஸ்னு பேர். ஓகேவா? இந்த பயோலூமினசன்ஸ் எப்படி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சர்டன் கெமிக்கல் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஆர்கானிசம்ஸ் பாடி. ஓகே, அந்த ஆர்கானிசத்துக்குள்ளார சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுனால லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஃபயர் ஃப்ளைஸ், ஜெல்லிஃபிஷ், க்ளோ வார்ம் அண்ட் சர்டன் deep sea plants also produces light. So these are all called as natural sources of light. And the next one is artificial sources of light. Apart from natural sources, sun, the stars, certain organism, plants, இதை தவிர light can be produced artificially also. Okay, the different light sources that are produced by artificial substance are called as artificial sources of light. This can be divided into 3 categories. Okay, so இதெல்லாம் நாம் என்னன்னு சொல்கிறோம்னாக்கா, ஆர்டிஃபிஷியல் சோர்ஸஸை வந்து மேன் மேட் லைட் சோர்ஸஸ்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், இப்போ கேண்டில் எரிக்கிறது, அதுக்கப்புறம் லேம்ப் எரிக்கிறது, நியான் லேம்ப்பு, சோடியம் லேம்ப்பு, இந்த மாதிரியெல்லாம் நாம் பேர்ன் பண்ணுறதுக்கு பேர் வந்து என்னென்னு சொல்கிறோம், மேன் மேட்
light sourcesனு சொல்கிறோம். ஓகே, this can be divided into 3 types. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துட்டோம்னாக்கா incandescent sourcesனு பேர். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து incandescent sources. when certain object are heated to the high temperature, அது என்ன ஆகும்னா they begin to produce light. ஓகே, எக்ஸாம்பிள் the glowing hot iron rod. அயன் ராடை வந்து நல்லா ஹீட் பண்ணும்பொழுது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ரீச் ஆன உடனே தட் யூஸ் டு எமிட் லைட்டு. அந்த மாதிரி இருக்கிறத கூடியதை நாம் என்னென்னு சொல்லுவோம்னா இன்கேண்டசன்ட் லைட்டுன்னு பேர். எக்ஸாம்பிள் கேண்டில் அண்ட் தென் இன்கேண்டசன்ட் லேம்ப். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேஸ் டிஸ்சார்ஜ் சோர்சஸ். ஓகே, கேஸ் டிஸ்சார்ஜ்னு பார்த்தோம்னாக்கா எலக்ட்ரிசிட்டியை வந்து கேஸ் மூலமாக பாஸ் பண்ணும்பொழுது when the electricity passes through certain gases at a very low pressure can produce light. Example for this is neon lamப்பும் sodium lamப்பும். ஓகேவா, அந்த குண்டு பல்பு அந்த ஒயிட் பல்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது எலக்ட்ரிசிட்டியை நம்ம பாஸ் பண்ணோம்னா அந்த கேஸ்குள்ளார சோடியம் கேஸ் நியான் கேஸ்குள்ளார லோ ப்ரெஷரில் தட் யூஸ் டு ப்ரொடியூஸ் லைட்டு. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டுன்னு சொல்லி எடுத்துட்டோம்னா லைட்டுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெக்டிலீனியர் ப்ராப்பகேஷன் ஆஃப் லைட்டு, அதாவது லைட்டு ட்ராவல்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிஃப்ளெக்ஷன், லைட் யூஸ் டு ரிஃப்ளெக்ட், எதிரொலிக்கும். அடுத்து லைட் ஹேஸ் ஸ்பீடு, ஓகே, ஒரு சர்டன் ஸ்பீடில் வந்து ட்ராவல் ஆகும். அண்ட் தென் இன்ட்ராக்ஷன் ஆஃப் லைட் வித் மேட்டர், அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் மூலமாக அது இன்ட்ராக்ட் ஆகிறது. And then types of material according to permeability, formation of shadows, plane mirror and images, இதெல்லாம் வந்து interaction of light with matterக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். And then next one is spectrum. ஓகே, ஸ்பெக்ட்ரம்ன்றது பார்த்தோன்னா when the white light travels through a glass substance means that used to split into, that white light is split into so many colors. ஓகே, அந்த கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக பிரியுது இல்லையா, அதுக்கு பேர் தான் நாம் என்னென்னு சொல்கிறோன்னா ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாத் ஆஃப் லைட். ஸோ பாத் ஆஃப் லைட்டுன்னு சொல்லி பார்த்தோன்னா இஃப் யூ see the path of sunlight entering through the hole or through your window means or through your cement grill building, okay, we able to see the straight line. ஓகே, ஸ்ட்ரெயிட் லைனாக தான் பாஸ் ஆகும். ஸோ the path of light ன்னு பார்த்தோம்னா light used to travel in a straight line. ஸோ அப் டு திஸ் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா இன்ட்ரொடக்ஷன் சொல்லியிருக்கேன். சோர்சஸ் ஆஃப் லைட், சோர்சஸ் ஆஃப் லைட்டில் வந்து நேச்சுரல் சோர்சஸ் பற்றி பார்த்தோம், ஆர்டிஃபிஷியல் சோர்சஸ் பற்றி பார்த்தோம், ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், பாத் ஆஃப் லைட்டு. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் மீதி இருக்கக்கூடியதை பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.